நான் கொடியை பற்றி நிறைய கான்ட்ரவர்சி இருக்குண்ணா. அவர் கொடியை பற்றி அந்த விளக்கமாக சொல்ல விஜய் அவர்கள். ஆனால் அது ஆப்பிரிக்கா யானை, அந்த பூ வந்து இந்த பூ இல்லை அப்படி இப்படின்னு அந்த ஸ்பெயின் கலர் கொடி அப்படின்றாங்க. அதில் பற்றி என்ன நினைக்கிறீங்க? கொடி அவ்வளோதான், அதுக்குள்ளே போய்கிட்டு அதை டீகோட் பண்ண வேண்டிய கான்ட்ரவர்சி வந்துருக்க தேவையில்லை. அதான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காருல, ஏதோ மாநாட்டில் ஏதோ சொல்கிறேன்னு சொல்லியிருக்காருல. அப்போ சொல்லும்போது கேட்டுக்கிற வேண்டியதான், அது ஆப்பிரிக்கா யானையா, ஒருவேளை இங்கே இறக்குமதி செய்யப்பட்ட யானையான்னு கூட நம்ம பார்த்துக்குறோம். அதிலெல்லாம் அவ்வளவு இல்லை. ஒரு கொடி என்னவாக இருந்துட்டா என்ன, ஒரு கொடியினால் வந்து நம்ம வாழ்க்கை தரமும் மாற போகிறது கிடையாது. அது ஒரு அடையாளம், ஒரு கட்சியினுடைய அடையாளம். அதனால் அதில் என்ன வேணாலும் இருக்கலாம், யானை இருந்திருக்கலாம், சிங்கம் இருந்திருக்கலாம், புலி இருந்திருக்கலாம். அவ்வளோ டீகோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது ஒன்றும் திரைப்பட போஸ்டர் கிடையாது, அதை டீகோட் பண்ணி சொல்கிறதுக்கு. அது ஒரு கொடி, அதுக்குள்ளே 1000 அர்த்தங்கள் இருக்கும். அர்த்தம் இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க, அது இல்லைன்னா ஒரு அடையாளமாக எடுத்துக்கங்க, அவ்வளோதான். அப்படிலாம் கிடையாது, எடுக்க மாட்டேன்றாங்கன்னு யார் சொன்னா? கூத்துப்பற்றையில் அப்படிலாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. பசுபதி சார் கூத்துப்பற்ற ஆர்டிஸ்ட், இப்பவும் கூத்துப்பட்டு நடிச்சிட்டு தானே இருக்காரு. அதெல்லாம் நடிச்சிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர். பப்ளிக் ஒப்பீனியனாக இருக்காது, எதிர் சாதியினராக இருப்பாங்க. அதை போய் பப்ளிக்னு நீங்கள் பொதுமைப்படுத்தாதீங்க. நீங்கள் அதெல்லாம் கடந்தாச்சு. பார்த்தீங்களா, நான் விமர்சனமாக பண்ணேன். நான் அதாவது தெளிவாக சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் ஃபார்முலா ரேஸ் கார் பந்தயம் வந்து தமிழகத்திற்கு எப்படி பெருமை சேர்க்கிறதோ, அதுக்கு சாலை வசதிகளை வந்து நீங்கள் செப்பனிட்டு சாலைகளை மறுசீரமைப்பு செய்கிறீங்களோ, அந்த சந்தோஷம் என்னை வந்து சேருகிற அதே நேரத்தில் வெள்ளக்கவி போன்ற மலை கிராமங்களுக்கும் சாலை வசதி செஞ்சு தர வேண்டியது அவசியமாகிறதுன்னு தான் கேட்குறேன். நான் அப்படி தான் சொல்கிறேன். சரி, இப்போ மலையாள திரையுலகில் வந்து ஒரு அமைப்பு வந்து பெண்களுக்கு வந்து நடிகைகள் பிரச்சனையாக இருக்குது, பாலியல் தொல்லைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அமைப்பு கொண்டு வந்தாங்க. இப்போ நிறைய பேர் வந்து புகாருக்கு முன் வந்திருக்காங்க. பட் இன்னும் தமிழ் சினிமாவில் அப்படி அவங்க பாதுகாப்பு உங்களுக்காக உரிமைக்காக போகிற அமைப்பு இல்லாதது தான் இப்போ வந்து காரணம். பெண்கள் மீது பாலியல் வன்முறை உலகம் பூரா இருக்குது. திரைத்துறையில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது. மருத்துவமனைக்கு போனீங்கன்னா இருக்குது, எல்லா தொழிலும் இருக்குது, ஐடி கம்பெனியில் இருக்குது. இல்லாத இடம்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதை நம்ம கொச்சையாக நம்ம சொன்னால், நாங்கள் காலேஜ் படிக்கும்போது கொச்சையாக பேசுவோம். அது மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம இப்போ சொல்லிட முடியும் அப்படி. ஏன்னா இப்போ கொல்கத்தாவில் அரசு மருத்துவமனையில் இருந்தது திரைத்துறையாது இல்லை. அதனால் பெண்கள் மீது பாலியல் வன்கொடுமைன்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்குது, பயமாக இருக்குது. அந்த மனோநிலை ஆண்களிடக்கு மாறணும். ஆண்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய அவன் ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது தன்னுடைய தாய் போல, சகோதரி போல, அக்கா போல, தங்கச்சி போல நினைக்கிற மனப்பான்மை வேணும். அதை ஒரு போகப் பொருளாக பார்க்குறதை ஏற்கவே முடியாது. அது ரொம்ப ஆபத்தானது. அதிலும் சிறுமிகளுக்கு நடக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, சமீபத்தில் நடந்த ஒரு சிறுமியுடைய பாலியல் கொடுமை இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப ஏற்கவே முடியாது. தண்டனை கடுமையாக்கப்படும். இந்த ஒரு விஷயத்தில் தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், வளைகுடா நாடுகளைப் போல், அரபு நாடுகளைப் போல் சட்டங்களை கடுமையாக்குங்கன்னு சொல்கிறது. மரண தண்டனை தான் இதற்கான சரியான தீர்வு. இங்கே உடனே சமூக ஆர்வலர்கள் வருவாங்க, மனிதநேய காவலர்கள்லாம் வருவாங்க, வந்து நின்றுக்கிட்டு அதெல்லாம் வந்து மரண தண்டனை, தூக்கு தண்டனை ரத்து செய்யுங்கம்பாங்க. இந்த மாதிரியான குற்றங்களுக்கு பின்ன என்ன தண்டனை கொடுக்க முடியும் சொல்லுங்கள் நீங்கள்? இதை எப்படி அவங்களை அப்போது நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போது சமீபத்தில் வந்து ஒரு ரவுடி சுட்டுக்கொலை என்கவுண்டர் பண்ணுறாங்க, கட்டுப்படுத்தப்படுவதாக சொல்கிறாங்க. ஆனால் சுட்டு கொல்லப்பட்டதற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வேறு ஊர்களில் கொலை நடக்குது. அப்படின்னா அவங்களுக்கு அந்த பயமே வரலைன்னு தானே அர்த்தம். அப்போது கொல்கத்தா சம்பவத்தை பார்த்ததற்கு பின்னாடியும் அது குறித்து பேசப்படுகிறது. ஒரு மாநிலத்தின் முதல்வரே அதில் வந்து நேரடியாக தலையிடுறாருன்னு சொன்னதுக்கு பின்னாடியும் அந்த செய்தியை ஊடகங்களில் பார்த்துக்கிட்டே இன்னொரு இடத்துல ஒருத்தன் அரங்கேற்றுறான்னா அவன் மனநோயாளி இல்லையா? அப்போ அவனெல்லாம் எப்படி விட்டு வைக்கிறதுன்ற நான் கடுமையான தண்டனை தான் இதற்கான தீர்வு. நன்றி. கொட்டுக்காளி படத்தை பற்றி பேசியிருந்தீங்கன்னா, ஆனால் அது போகாத இயக்குநர்களே இல்லை, ஆனால் மக்கள் வந்து திட்டுறாங்க தேட்டரில். அப்போது இயக்குநருக்கு மட்டும் நான் தனியாக ஏதாவது ஒரு சென்ஸ் இருக்குது அந்த படம்? திரைப்படம் என்பது இங்கே பாருங்களேன்,
சமீபத்தில் வந்த 2 திரைப்படங்களையும் பெரிய அளவில் வந்து ப்ரமோஷன் பண்ணது இயக்குனர்கள் தான். இதே இயக்குனர்கள் தான் இன்னொரு படத்துக்கும் ப்ரமோஷன் பண்ணுறாங்க, இந்த படத்துக்கும் ப்ரமோஷன் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுடைய பார்வையில் அது சரியானதாக இருக்கலாம். பணம் கொடுத்து பார்க்குறவனுடைய பார்வையில் ஒரு சினிமா எப்படி இருக்கணுன்றது ரொம்ப முக்கியமானது இல்லையா? அவன் பல வேலைகளுக்கு நடுவில், பல பிரச்சனைகளுக்கு நடுவில் ஒரு திரையரங்குக்கு வர்றான். தன்னுடைய குடும்பத்தோடு வரும் பொழுது திரையரங்கில் இருந்து அந்த படத்தை ரசிக்கக்கூடிய மனநிலை இல்லை அப்படின்றத தான் சொல்ல வரேன். படம் நல்ல படம் இல்லை, கொட்டுக்காளி சர்வதேச விருதுகளை பெற தகுதியான படம் தான். ஆனால் வெகுஜன மக்களுக்கான படமாக மாற்றுவது, அந்த காம்படிஷனில் கொண்டு போய் கொட்டுக்காளியை திணிச்சது ஏன்? திணிக்கக்கூடாது. அவ்வளோ பெரிய அது ஒரு வன்முறையாக நான் பார்க்குறேன். நான் அது வந்து அந்த இயக்குனருக்கு வந்து தேவையில்லாமல் ஒரு பெரிய படத்தோட போட்டி போட்டால் என்னத்துக்கு ஆகும் சொல்லுங்கள்? இப்போ நீங்கள் எப்போ சொல்கிறோம் இப்படி வச்சுக்கிருவோமே, வாழையும் 5ஆம் தேதி கோட்டு ரிலீஸ் ஆயிருந்தால் என்ன இருக்கும்? அது பெரிய வன்முறை இல்லையா? அது செய்யக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். நன்றி.